டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்திருந்த லெவல்ஸ். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இந்த லெவல்ஸை கொடுத்ததை தாண்டி நம்ம நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். டெய்லியுமே சொல்றது தான், ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத. நேற்று நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,900 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் நல்ல அப்சைட் மூமெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இல்லை அப்படின்னா 24,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த ப்ரைஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூவ் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம முந்தின நாள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்தோட ஹை அன்னைக்கு என்ன நடந்திருந்தது அப்படின்றத பாருங்க. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த ப்ரைஸை தான் சொல்லியிருந்தோம். அன்னைக்கு ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் அன்னைக்கு சஸ்டெயின் ஆகி, அன்னைக்கு நாம சொல்லியிருந்த 900 அந்த ஸ்ட்ரைக்ல ரிஜெக்ட் ஆகிட்டு டே லோவை வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. அதே 900 தான் அப்சைட் மேலே போறதுக்கு நாம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் இன்னைக்கு, அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு பிலோவும் சஸ்டெயின் ஆயிட்டான். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நாம சொல்லியிருந்த எக்ஸாக்டா லாஸ்ட் மந்தோட ஹை அங்கதான் வந்து கடைசியா சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கான். சின்ன ரெக்கவரின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கமே, 180 பாயிண்ட் பக்கமே ரெக்கவரி ஆயிட்டான் லோல இருந்து. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு ஆக்டிவேட் ஆக போற இந்த 29 மே இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,963, 24,806, 24,493, 24,336. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருக்குது. இதை தாண்டி நாம சார்ட்ல ரெகுலரா என்ன மார்க் பண்ணிருப்போம்னா, ப்ரீவியஸ் டே ஹை லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ், அப்புறம் இன்னைய ஓப்பன் பிரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைய ஓப்பன் பிரைஸ், லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, இது எல்லாமே நம்ம சார்ட்ல ரெகுலரா மார்க் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் ஓகே, நாம நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நேத்து கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 24,700 புட்டு, 24,900 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேத்து லெவல்ஸ் கொடுத்திருந்தோம். ஓகே, இப்போ இன்னைக்கு ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் திரும்பியும் டவுன் சைடில் நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறும். அதே நேரத்தில் அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கலாம். இது எதுவரையும் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, அதிகபட்சம் 25,100 அந்த ஸ்ட்ரைக் வரையும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த 25,100 அப்படின்றது நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்பாக மாறும். அது இன்னைய கண்டிஷனில். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் மூவ் ஆக இந்த கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ப்ரீமியம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 202 பாயிண்ட் வச்சிருக்கான். ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ் 202 பாயிண்ட் வச்சிருக்கான். இது நிஃப்டி ஒரு வாரத்துக்கு அப்படின்றது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஆக்சுவலாக இருக்க வேண்டிய ப்ரைஸை விட ஒரு 30 பாயிண்ட் அதிகமாகவே தான் வச்சிருக்கான். ஸோ இந்த வாரமும் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பாக தான் இங்கே ப்ரீமியம் சொல்லுது. அடுத்து நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம்.
எக்ஸ்பைரி எங்க முடிய வாய்ப்பு அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்து மார்க்கெட் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு எக்ஸ்பைரி எங்க முடிய வாய்ப்பு அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே அந்த கான்செப்ட்ல தான் ரன் ஆகும். செல்லருக்கு அன்னன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்து தான் அவனோட பொசிஷனை எக்ஸிட் பண்றதும் இல்ல ஆட் பண்றதும் அந்த மாதிரியான வேலைகளை செய்வான். ஸோ மார்க்கெட்டை நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரீமியம் எப்படி மூவ் ஆகுது, பிரீமியத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.